ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தாங்க. நாட்டில் இன்னைக்கு பல ஆயிரம் தொழில்கள் இல்லை பல லட்சம் கோடி பணங்கள் இருந்தாலும் விவசாயம் மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் வாழவே முடியாதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க. விவசாயம் என்றாலும் விவசாயி என்றாலும் இன்னைக்கு பல பேர் ஏளனமாக தாங்க பார்க்குறாங்க. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஏசி காரில் போயும் விமானத்தில் போயும் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வெறும் வயிற்றோட போய் தான் வேலை செய்ய முடியுமா, இல்லை பணம் தான் சம்பாதிக்க முடியுமாங்க? புழு, பூச்சி, விலங்குகள், பறவைகள் மற்ற எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு உயிர் வாழணும்னா விவசாயம் மட்டும் அவசியம் தேவைங்க. அதுங்களும் உயிர் வாழ்ந்தாதான் நம்மளாலையும் உயிர் வாழ முடியுங்க. நம்ம நாடே விவசாய நாடு தாங்க. ஆனால் பாருங்க, விவசாயி பல இடங்கள்ல இப்பவுமே ஏழையாதாங்க இருக்காங்க. தான் வயிறார உணவை உண்ண முடியலைனாலும் அடுத்தவங்க வயிறை நிரப்பி விடுறவங்க தாங்க விவசாயி. ஆனா அந்த விவசாயி பல நேரங்கள்ல நஷ்டமடைஞ்சு தன்னோட குடும்பத்தையே காப்பாற்ற முடியாம இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலையை நோக்கி போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க. பல சட்டத்திட்டங்கள் போட்டாலும் இன்னைக்கு விவசாய நிலங்கள்லாம் கட்டடங்களாகவும் சாலைகளாகவும் மாறிக்கிட்டே தாங்க இருக்குங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் நல்ல குடிநீரையும் காற்றையும் சுவாசிக்க முடியுதாங்க. அதுக்கு காரணம் விவசாய நிலங்கள் இன்னைக்கு தொழிற்சாலைகளா மாறிட்டு இருக்குங்க. தொழிற்சாலைகளிலிருந்து வர நச்சுக்கள் மக்கள் கிட்ட பல வியாதிகளை பரப்பி அவங்களோட ஆயுளையே குறைக்குதுங்க. ஒரு விவசாயி ஏன் விளைநிலங்கள்ல விற்பனை செய்யுறானா, விளைநிலங்களில் இருந்து கிடைக்கிற லாபம் அவனோட வாழ்க்கைக்கு போதுமானதா இல்லைங்க. அதனாலதான் அவன் விற்பனை செய்யுறாங்க. ஒரு தொழிற்சாலை ஏன் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பூமியிலிருந்து கிடைக்கிற லாபத்தை விட பன்மடங்கு லாபம் தொழிற்சாலையில் கிடைக்குதுங்க. அதனாலதான் நிறைய தொழிற்சாலைகள் உருவாகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்துல நிறைய வளர்ந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டுட்டே இருக்குங்க. மரங்கள் வெட்டப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம சுவாசிக்க நல்ல ஆக்சிஜனும் இல்லைங்க, மழையும் பெய்யாதுங்க. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 118 கிலோ ஆக்சிஜன்களை வெளியிடுதுங்க. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 18 மனிதர்களுக்கு ஆயுள் முழுவதும் சுவாசிக்க உதவுதுங்க. நிழல் தரும் ஒரு மரம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் 20 டிகிரி அளவிற்கு வெப்பத்தை குறைக்குதுங்க. ஆனா இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. மரங்கள் இல்லைன்னா மழை இல்லைங்க, மழை இல்லைன்னா பயிர்கள் இல்லைங்க, பயிர்கள் இல்லைன்னா உணவு இல்லைங்க, உணவு இல்லைன்னா உயிர்கள் இல்லைங்க, உயிர்கள் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. அதனால உழைக்கும் விவசாயியையும் காப்போங்க, உணவு தரும் விவசாயத்தையும் காப்போங்க. விவசாயி சேத்தில் கால் வைத்தால்தான் நம்மால் சோத்தில் கை வைக்க முடியுங்க. மறந்துடாதீங்க, விவசாய பொருள்களுக்கு உரிய விலையையும் விவசாயிகளுக்கு மதிப்பையும் கொடுப்போங்க.
இந்த வீடியோவை பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்ன கைஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.